الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم رضا الرب في رضا الوالدين أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய நேயர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, புனிதமான ரமலானுடைய மாதத்தில் இன்று 11வது நோன்பை நோற்றவர்களாக நாம் இந்த அனல் எஃப்எம் ஊடாக இந்த பயானை கேட்பதற்காக பேசுவதற்காக நாம் தயாராகி இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருள், அன்பு, இரக்கத்தின் காரணமாக, அளவு கடந்த அன்பின் காரணமாக நமக்கு இந்த வருடத்துடைய ரமலானையும் அடையக்கூடிய பாக்கியத்தை, சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை சுத்தப்படுத்துவதற்காக, தூய்மைப்படுத்துவதற்காக அவன் தந்திருக்கின்ற ஒரு சந்தர்ப்பம்தான் இந்த ரமலானாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ரமலானுடைய நோக்கம் என்ன, இந்த நோன்புடைய நோக்கம் என்ன என்பதையும் அவன் தன்னுடைய திருமறையின் மூலமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றான். அதனுடைய நோக்கம் தக்வா என்று சொல்லக்கூடிய இறையச்சம் என்பதாக இருக்கிறது. இறையச்சம் என்று சொன்னால் இம்திசாலு அவாமிரில்லா வஜிதினாபு நவாஹிஹி, பாவங்களை விட்டுவிடுவது, முற்றுமுழுதாக பாவங்களை தவிர்ந்து ஒதுங்கி நடப்பது, எம்மால் இயன்ற அளவு நன்மைகளை செய்து கொண்டிருப்பது, இதற்கு பெயர்தான் தக்வா. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு அல்லாஹுடைய கட்டளைகளை எடுத்து விலக்கல்களை தவிர்ந்து வாழ்கின்றானோ அதுதான் அவனுடைய வாழ்க்கையின் தக்வாவுடைய அளவாக இருக்கிறது. இந்த தக்வாவை படித்து தரக்கூடிய மாதம்தான் ரமலானாக இருக்கிறது. இந்த தக்வா தான் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதனுடைய நோக்கமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையினூடாக நமக்கு சொல்லுகின்றார். லஅல்லக்கும் தத்தகூன், இந்த நோன்பை நோட்பதால் நீங்கள் நன்மைகளை அதிகம் எடுத்து நடக்கக்கூடிய, தீமைகளை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக மாறுவதுதான் இந்த ரமலானூடாக எதிர்பார்க்கப்படக்கூடிய நோக்கம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறார். இந்த அடிப்படையிலே மேலான சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு, இந்த உலகத்தை தரிசிப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு தாயும் தந்தையுமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்துடைய வாழ்க்கையின் நமக்குரிய காரணிகளாக இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய தாயும் தந்தையுமாக இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தாய் தந்தையுடைய அந்தஸ்தை, மாண்பை மிகவும் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு குழந்தையும், ஒவ்வொரு மகனும் தாய்க்கும் தந்தைக்கும் நன்றியுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றார். எந்த அளவுக்கு என்றால் வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா, அல்லாஹ்வை தவிர நீங்கள் யாரும் வணங்கக்கூடாது என்பதை
அல்லாஹ் கடமையாக தீர்ப்பாக ஆக்கியிருக்கிறான். அல்லாஹுக்கு யாரும் இணை வைக்கக்கூடாது, அவனை மாத்திரம் வணங்க வேண்டும் என்று சொன்ன அல்லாஹ் அதுக்கு அடுத்ததாக சொல்லுகின்றான், வபில் வாலிதைனி இஹ்சானா, தாய் தந்தையோடு அழகான முறையிலே நன்னடத்தையாக இரக்கமாக அன்பாக அவர்களை ஆதரித்து அவர்களை உபசரித்து அவர்களுக்கு பணிவிடைகள் செய்து அவர்களுடைய சொற்களை மதித்து அவர்களுக்கு முன்னால் பணிந்து அவர்களுக்கு வழிபட்டு நடப்பதையும் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் என்று தனது திருமறையினூடாக சொல்லிக் கொண்டிருக்கிறான். எப்படி இணை வைக்கக்கூடாதோ அல்லாஹை மாத்திரம் வணங்க வேண்டுமோ இது போன்ற ஒரு கடமையாக ஒரு கட்டளையாக எமக்கு அல்லாஹ் சொல்லி தந்திருப்பது தாய் தந்தையர்களோடு நல்ல முறையில் நடப்பது. தாய் தந்தையர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் அந்த அளவுக்கு உயர்த்தி வைத்திருக்கிறான். ஏன் அந்த ஆயத்தின் ஊடாக அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான், ஹமலத்து உம்முஹு, ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதிலே எவ்வளவு சிரமங்களை தாங்கிக் கொள்கிறாள், எவ்வளவு கஷ்டங்களை தாங்கிக் கொள்கிறாள், எவ்வளவு தியாகங்களை செய்கிறார்கள் என்பதையெல்லாம் தன்னுடைய குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் நமக்கு அழகாக புத்தி சொல்லி தந்து கொண்டே இருக்கின்றார். இந்த தலைப்பு மிகவும் பிரதானமாக பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பாக இருக்கிறது. மிக முக்கியமான நன்மையான காரியங்களில் மிக பெரும் நன்மை தரக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் ஏன் இந்த காலத்தில் பேச வேண்டும்? கியாமத்துடைய காலங்கள் நெருங்கும் போது தீனுடைய அம்சங்கள் எல்லாம் மங்கி போவதைப் போல மிகவும் கவலையான செய்திகளை தரக்கூடிய ஒரு நிலைக்கு தாய் தந்தையர்களுடைய நிலைமை ஆகும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். கியாமத்து நெருங்கும் போது எந்த நிலைமைக்கு தாய் தந்தையர்கள் ஆக்கப்படுவார்கள் என்றால், தன்னுடைய நண்பர்களை விட தனது நண்பர்களுக்காக தாய் தந்தையர்கள் புறக்கணிக்கப்படுவார்கள். இது கியாமத்துடைய அடையாளம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது, நன்றியுள்ளவர்களாக நடக்க வேண்டும், உபகாரம் செய்ய வேண்டும். அவர்கள் வசதியற்றிருப்பார்கள் என்றால் அவர்களுடைய செலவுகளை பொறுப்பேற்று அந்த குழந்தைகள் பிள்ளைகள் செய்ய வேண்டும். இப்படி பல விடயங்கள், நோய்வாய்ப்பட்டிருப்பார்கள் என்றால் அவர்களுடைய பணிவிடைகளை செய்ய வேண்டும். அவர்கள் வயோதிபத்தை அடையும் போது, இயல்பாகவே ஒரு மனிதனுக்கு வயோதிபம் வரும்போது அவனுடைய தன்மைகள் எல்லாம் சிறு பிள்ளை தன்மையாக மாறிக்கொண்டு போகும். இது போன்று தாய் தந்தையர்களுடைய நிலைமையும் மாறும். அவர்களுக்கு சில சந்தர்ப்பங்களிலே அவர்கள் சில விடயங்களிலே தவறாக பிழையாக கூட நடக்கலாம். எமக்கு அவர்களுடைய சில நடத்தைகள் கஷ்டமாக இருக்கலாம். அந்த நேரங்களிலே அவர்களுக்கு அவர்கள் மனதை புண்படுத்தக்கூடிய எப்படிப்பட்ட ஒரு சாதாரண வார்த்தைகளை கூட பாவிக்க கூடாது என்று குர்ஆனூடாக அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான். வலா தகுல் லஹுமா உஃபின், நீங்கள் சீ என்று கூட சொல்லிவிடக்கூடாது. அவர்களுடைய சில செயல்களை பார்த்து, அவர்களுடைய சில நடத்தைகளை பார்த்து, அவர்களுடைய ஏதோ ஒன்றை பார்த்து உங்களுக்கு அருவருப்பாக இருக்கிறது, மனக்கசப்பாக இருக்கிறது, பிடிக்காமல் இருக்கிறது, தொந்தரவாக இருக்கிறது, உங்களுக்கு தொல்லையாக இருக்கிறது, எதுவாக இருந்தாலும் கூட அந்த தாய் தந்தையர்களுடைய அந்த எந்த காரியத்தையோ எந்த விடயத்தையோ நீங்கள் பார்த்து சீ என்று கூட சொல்லிவிடக் கூடாது என்று குர்ஆன் நமக்கு வன்மையாக கண்டித்து எச்சரிக்கை செய்து புத்தி சொல்லி தந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, சீ என்று சொல்லுவதல்ல, நீங்கள் அவர்களுக்கு கண்ணியமான வார்த்தைகளையே உபயோகிக்க வேண்டும். அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் இந்த உலகத்திற்கு நாம் வந்திருப்பதற்கு காரணிகளாக இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய தாயும் தந்தையும். இந்த ரெண்டு பேர்களும் இல்லாமல் நாம் இந்த உலகத்துக்கு வந்திருக்க முடியாது என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது நான் ஒரு பெரும் நிலையில் இருக்கலாம், பலத்தோடு இருக்கலாம், செல்வத்தோடு இருக்கலாம், உயர் பதவிகளோடு இருக்கலாம், அழகு சௌந்தரியத்தோடு இருக்கலாம், பெரும் சொத்து செல்வங்களோடு இருக்கலாம்.
ஆனால் நான் சிந்திக்க வேண்டும், இந்த நிலைமைக்கு, இந்த நிலைக்கு நான் இப்படியாக வாழ்வதற்கு என்னுடைய தாயும் தந்தையும் தான் காரணிகளாக இருக்கிறார்கள். இதை நான் அடிக்கடி சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் சிந்திக்க வேண்டும். என்னை பெற்றெடுப்பதற்காக, என்னை வளர்த்தெடுப்பதற்காக எவ்வளவோ கஷ்டங்களையும் சிரமங்களையும் அவர்கள் சகித்து தாங்கித்தான் அந்த கட்டங்களை தாண்டி நாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் என்பதை விளங்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், ஹதீஸ்கள் எங்களுக்கு சொல்லித் தருகின்றன. நாம் என்னவாக இருந்தோம், உலகத்திற்கு வந்து நாம் பிறந்த அந்த நேரத்தை சிந்திப்போம். நமக்கு எது நல்லது கெட்டது என்று தெரியாது, எது எனக்கு பிரயோஜனமானது, எது எனக்கு தீங்கிழைக்கக்கூடியது என்று எனக்கு தெரியாது. நான் எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது, எதை குடிக்க வேண்டும், எதை குடிக்கக்கூடாது, எதுவும் எனக்கு தெரியாது. நான் எதுவும் தெரியாதவனாக இந்த உலகத்தில் வந்து எனது வாழ்க்கையை ஆரம்பித்தேன். எனக்கு முழு வழியையும் காட்டி தந்தவர்கள் என்னுடைய தாயும் தந்தையுமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் இந்த உலகத்திற்கு பிறக்கும்போது நாம் அழுது கொண்டு பிறந்தோம். அந்த நேரத்திலே அந்த பிறப்பை பார்த்து கொண்டிருக்கும் எனது தாயும் தந்தையும் சிரித்து கொண்டிருந்தார்கள். இந்த உலகத்திற்கு நான் வருவதை ஒரு சந்தோஷமாக வரவேற்றவர்கள் தான் அந்த தாயும் தந்தையுமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் நான் ஒரு தாயாக, ஒரு தந்தையாக நான் மாறும்போது எனக்கு விளங்குகிறது, நான் என்னுடைய பிள்ளையை வளர்த்து ஆளாக்கி எடுப்பதற்கு எப்படிப்பட்ட சிரமங்களை எல்லாம் நான் சகித்து கொண்டிருக்கிறேன். தூக்கம் எனக்கு பெரிதல்ல, எனது குழந்தை தான் எனக்கு பெரிது. எனது சாப்பாடு, எனது குடிபானங்கள் தாகத்தை போக்க, பசியை தீர்க்க எனக்கு எதுவும் பெரிதல்ல. என்னுடைய குழந்தையினுடைய அந்த தாகம், அந்த பசிதான் எனக்கு பெரிது என்று அனைத்தையும் தியாகம் செய்து, அனைத்தையும் இழந்து வாழக்கூடியவர்கள் தான் தாயும் தந்தையுமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எமக்காக எப்படிப்பட்ட சிரமங்களையும் சகித்து அவர்கள் வாழ்ந்து நம்மை ஒரு ஆளாக்கி இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் புத்தாடை உடுத்து கொண்டிருந்த தாய் தந்தையுடைய ஆடைகளில் கூட நாம் சிறுநீர் கழிக்கின்றோம், மலம் கழிக்கின்றோம். ஆனால் அந்த சந்தர்ப்பங்களில் அவர்கள் யாரும் அதை அருவருப்பாக கருதியது கிடையாது, அருவருப்பாக எடுத்தது கிடையாது. அன்பிற்குரியவர்களே, சொல்ல வேண்டும் எந்த அளவுக்கு என்றால், ஒரு குழந்தை பிறந்து விட்டதா, அந்த குழந்தைக்கு அந்த இரண்டு விடயங்களும், மலம் சலம் இரண்டும் வந்ததற்கு பிறகுதான் அந்த தாய் தந்தையுடைய முகத்தில் கூட ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது. குழந்தை பிறந்து விட்டதா, அவர்கள் அடுத்ததாக எதிர்பார்க்கிறார்கள் அந்த குழந்தையினுடைய கழிவு வெளிவர வேண்டும், அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அப்படிப்பட்டவர்கள்தான் அந்த தாயும் தந்தையுமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் சகோதரர்களே, பெரியார்களே, நமக்கு இஸ்லாம் தாய் தந்தையுடைய ஸ்தானத்தை மேலிடத்தில் வைத்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது, யா ரசூலல்லாஹ், நான் மிகவும் கவனித்து பராமரிப்பதற்கு தகுதியானவர்கள் யார்? ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள், தாயும் தந்தை. ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவள் திருமணம் முடிக்கும் வரைக்கும் தாய் தந்தையர்களுக்கு கட்டுப்பட்டவளாக இருக்கிறாள். திருமணம் முடித்துவிட்டால் கணவனுக்கு கட்டுப்படுவது முதல் கடமையாக அவளுக்கு ஆகிவிடுகிறது. ஆனால் ஆண்களுக்கு அப்படியல்ல, ஆண்களுக்கு அப்படியல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு நீங்கள் கவனிப்பதற்கு, நீங்கள் பராமரிப்பதற்கு முதல் கடமைப்பட்டவர்களாக இருப்பவர்கள் தாயும் தந்தையும். அதற்கு பிறகுதான் நம்முடைய பிள்ளைகள், மனைவி என்று அந்த பட்டியல் வருமே தவிர, நம்முடைய முதல் ஸ்தானத்திலே ஒரு ஆணுக்கு அவர் திருமணம் முடித்து அவர் பிள்ளைகளை பெற்றெடுத்தாலும் கூட அவருக்கு கடமைப்பட்டவர்களாக முதல் பட்டியலில் இருப்பவர்கள் தாயும் தந்தையுமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இன்று இந்த உலகத்தை எடுத்துக்கொள்வோம். இன்று விலைவாசிகள் அதிகமாகிக் கொண்டு போகிறது.
அவருடைய தேவையை கூட சிலருக்கு பூரணமாக பூர்த்தி செய்து கொள்ள முடியாத நிற்கதியான நிலைக்குள் நாம் இப்போது இருந்து கொண்டிருக்கின்றோம். எத்தனையோ ஏழைகள், மேலான சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எத்தனையோ பெற்றோர்கள் அன்றைய அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த உணவுகளின் மூலமாக தங்களுடைய பசியை அப்படியே அடக்கி கொண்டு பிள்ளைகளுடைய பசியை முற்படுத்தி அவர்களை பராமரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் கூட மனைவிமார்களுடைய ஒரு வீட்டிற்கு வந்த ஒரு யாசகம் கேட்கக்கூடிய ஒரு தாய் குழந்தையை தூக்கி கொண்டு வருகிறார். ஒரு ரொட்டி துண்டை கொடுத்தவுடனே அதை இரண்டாக பிரித்து கொடுத்த நேரத்திலே அதை அந்த குழந்தை சாப்பிட்டு விட்டு தாய் தனக்கு வைத்து கொண்டிருந்ததையும் அந்த குழந்தை கேட்க அதையும் அந்த தாய் கொடுக்கிறாள். இதை பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு கடும் ஆச்சரியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்னபோது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்துகிறார்கள் ஒரு தாயுடைய அன்பை பற்றி. மேலானவர்களே, இப்படித்தான் எத்தனையோ சந்தர்ப்பங்களில் அந்த தாய் தந்தையர்கள் தங்களுடைய ஆசா பாசங்களை கட்டுப்படுத்தி கொண்டு விட்டு கொடுத்து அவர்களுடைய பசியை தாகத்தை பெரிதுபடுத்தாமல் இந்த குழந்தைகளை வளர்த்து ஆளாக்குவதற்காக சிரமப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இப்போது நாம் சிந்திக்க வேண்டும், நமது தாய் தந்தையர்களுடைய விடயத்தில் அவர்கள் வயோதிபத்தை அடைந்து அல்லது அவர்கள் ஏதோ ஒரு முதிர்ச்சியை அடைந்து இயலாத கஷ்டமான நிலைமைக்கு ஆளாகிவிட்டார்கள். ஆனால் நாங்கள் இப்போது ஆளாகி வளர்ந்து வசதி வாய்ப்புகளோடு அந்தஸ்தோடு நாம் பலமாக இருக்கின்றோம். இப்போது நமது தாய் தந்தையர்களை நாம் எப்படி நடாத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை கொஞ்சம் கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் பிறந்த நேரத்தில் சிறு குழந்தைகளாக இருந்தோம், இயலாமையோடு இருந்தோம், அறிவு பூரணமான அறிவற்றவர்களாக இருந்தோம், எந்த ஒரு வருமானமும் அற்றவர்களாக இருந்தோம். இப்படிப்பட்ட நிலையில் நமது தாயும் தந்தையும் நம்மோடு எப்படி இருந்தார்கள்? இப்போது மாறி நாம் ஒரு நல்ல பலமான நிலைமைக்கு, ஒரு செல்வாக்கான நிலைக்கு, நல்ல வசதி வாய்ப்புடைய நிலைமைக்கு, எதையும் சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு இடத்திற்கு வந்திருக்கின்றோம். நமது தாய் தந்தையர்கள் இப்போது நேர் மாற்றமாக அவர்கள் இயலாமைக்கு, நோய்வாய்க்கு, அவர்கள் ஏழ்மைக்கு, அவர்கள் பல கஷ்டங்களுக்குள்ளாக அவர்கள் மாட்டி பலகீனங்களோடு வயோதிபத்தில் இருக்கிறார்கள். இப்போது நாம் அவர்களோடு எப்படி நடந்து கொண்டிருக்கின்றோம்? இப்போது நாம் அவர்களோடு எப்படி நடந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். இந்த இடத்தில் இன்னும் ஒரு எச்சரிக்கையும் இருக்கிறது. நாம் இப்போது நமது தாய் தந்தையர்கள் எப்படி நடக்கப் போகின்றோமோ நடக்கின்றோமோ இதே போன்று நமது தாய் தந்தையர்கள் எப்படி நல்ல நல்ல திடகாத்திரமாக, ஆரோக்கியமாக, வசதி வாய்ப்பாக, அழகு சௌந்தரியமாக அனைத்தையும் சாதித்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்து இப்போது அவர்கள் வயோதிபத்தை அடைந்திருக்கிறார்களோ இதே போன்றுதான் நாமும் இன்று இருக்கக்கூடிய இந்த எல்லா நிலைமையிலும் இருந்து இன்னும் கொஞ்சம் காலத்திற்கு பிறகு நம்முடைய பிள்ளைகளின் பக்கம் தேவைப்பட்டவர்களாக நாமும் ஆகக்கூடும் என்பதை ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிர்ரு ஆபாஅக்கும் யபுர்ரக்கும் அப்னாஉக்கும். அழகான ஒரு புத்திமதியை சொன்னார்கள். மக்களே, உங்கள் தாய் தந்தையர்களோடு நீங்கள் அழகாக நடந்து கொள்ளுங்கள், நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், உபகாரமாக நடந்து கொள்ளுங்கள். அப்போதுதான் உங்கள் குழந்தைகள் உங்களுக்கும் நலவாக நடந்து கொள்வார்கள். நமது தாய் தந்தையர்களை நாம் சரியாக பராமரிக்கும் போதுதான், அவர்களுடைய கடமைகளை சரியாக எடுத்து செய்யும் போதுதான், அவர்களை நாம் உளம் குளிர அவர்களை வைத்து வாழ வைக்கும் போதுதான் நாமும் ஒரு வயோதிபத்தை அடைந்து நாமும் அந்த தள்ளாடும் வயதை அடையும் போது நமது பிள்ளைகள் நம்மை கவனிப்பார்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதற்கு கீழே ஒரு சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லோருக்கும் இப்படியான நிலைமைகள் ஏற்பட முடியும். வயோதிபத்தை அடைந்தால் சில தந்தைமார்கள், சில தாய்மார்கள் அவர்களுடைய சில நிலைமைகள் மாறக்கூடும், பிடிவாதமான தன்மை வரக்கூடும். அவர்களும் எடுத்ததையெல்லாம் சாதிக்க வேண்டும் என்று அவர்களும் விரும்பக்கூடும். அவர்களுக்கும் சில விடயங்களில் அவசரமான புத்தி ஏற்படக்கூடும். எடுத்ததுக்கெல்லாம் ஏதோ அதிகம் பேசக்கூடிய தன்மை உண்டாகும். சில நோய்கள் அவர்களை பிடிக்க முடியும். அந்த நேரங்களிலே அந்த தாய் தந்தையர்களை
நாம் அழகாக பராமரிக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு அழகாக சொல்லியிருக்கிறது. இதே போன்ற ஒரு சம்பவம், ஒரு தந்தை அவருடைய நடத்தை பிள்ளைக்கு பிடிக்கவில்லை. அவர் தொல்லையாக அந்த தந்தை தனக்கு இருப்பதை பாரமாக கருதினார். அதனால் அவர் முடிவு செய்கின்றார், தந்தையை தூக்கிச் சென்று ஆத்தங்கரையிலே போட்டு விடுவோம் என்று தூக்கி கொண்டு போய்கொண்டிருக்கிறார். ஆற்றங்கரையை அடைந்த போது அந்த தந்தை சொல்கிறாராம், மகனே, இவ்விடத்தில் என்னை வீசாதே, அவ்விடத்திலே என்னை வீசிவிடு. மகன் ஏன் என்று கேட்டதற்கு சொன்னாராம், நானும் என்னுடைய தந்தையை அந்த இடத்தில் தான் கொண்டு வந்து போட்டேன். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இதுதான் நிலைமை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சும்மா சொல்லவில்லை, பிர்ரு ஆபாக்கும் யபுர்ரக்கும் அப்னாவுக்கும், உங்களோட தாய் தந்தையர்களோட நீங்க நல்லாக நடந்து கொள்ளுங்க, அப்பதான் உங்களோட பிள்ளைகளும் உங்களோடு நன்றாக நடக்கும். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய் தந்தையர்களுக்கு மாற்றம் செய்வதில், நோவினை செய்வதில் கடும் எச்சரிக்கைகளை விடுத்திருக்கிறார்கள். அதில் ஒரு பெரும் எச்சரிக்கை தான் என்ன, நீங்கள் உங்களோட மௌத்துக்கு முன்னால் உங்களுக்கு உலகத்திலேயும் தண்டனை கொடுத்து மௌத்துக்கு பிறகும் தண்டனை பெறக்கூடிய ஒரு பெரும் பாவம் தான் தாய் தந்தையர்களை நோவினை செய்வது என்று சொல்லியிருக்கிறார். வருத்தப்படுத்துவது, கவனிக்காமல் விடுவது, அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடையை செய்யாமல் இருப்பது, இது எல்லாம் அந்த உகூகுல் வாலிதைன் என்பதிலே கட்டுப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்திலேயும் தண்டனை செய்வான். நீங்கள் உங்களோட வாப்பாக்கு உங்களோட அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யலையா, அதுக்கு மௌத்துக்கு பின்னால் மட்டும் இல்லை தண்டனை, மௌத்துக்கு முன்னால் உலகத்திலையும் நீங்கள் வாங்கி கட்டுவீங்க, மௌத்துக்கு பின்னாலையும் வாங்கி கட்டுவீங்கன்னு சொன்னாங்க. அன்புக்குரிய பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நீங்கள் அடைய வேண்டுமா, அது உங்களுடைய தாய் தந்தையர்களுடைய பொருத்தத்தில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய திருப்தியை, அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை நீங்கள் பெற வேண்டுமா, உங்களுடைய தாய் தந்தையர்களுடைய விடயத்திலே இருக்கிறது. தாய் தந்தை பொருந்தி கொண்டால் அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான். தாய் தந்தை உங்களை விடுத்து விட்டால், உங்கள் மீது கோபப்பட்டு விட்டால், உங்களை சபித்து விட்டால், உங்களால் தொல்லைப்பட்டு மன வருத்தப்பட்டு விட்டால் அல்லாஹ்வுடைய கோபத்தை நீங்கள் சம்பாதிப்பீர்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் அன்புக்குரியவர்களே, நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய தாயும் தந்தையும் நம்முடைய விடயத்தில் எவ்வளவு தான் உபகாரங்களை செய்திருக்கிறார்கள், எவ்வளவுதான் அவர்கள் நமக்காக இழந்திருக்கிறார்கள், அனைத்தையும் இழந்து நம்மை ஆளாக்கி இருக்கிறார்கள். ஒரு வாலிபன் திருமணம் முடிக்கிறான், பிள்ளை பெற்றெடுக்கிறான், அதற்கு பிறகு அவனுடைய வாழ்க்கை அப்படியே புரண்டு போய் விடுகிறது. அவன் வாலிபனாக இருக்கும்போது எவ்வளவோ கற்பனைகளோடு, எவ்வளவோ திட்டங்களோடு அந்த தாயும் தந்தையும் தாயாக தந்தையாக ஆகுவதற்கு முன்பு எவ்வளவு கற்பனைகள், எவ்வளவு திட்டங்கள், எவ்வளவு கனவுகள் இருந்தது. ஆனால் பிள்ளை பெற்றெடுத்து விடுகிறார்கள் என்று சொன்னால் அனைத்தையும் அவர்கள் இழக்கிறார்கள். அவ்வளவுமே அப்படியே தலைகீழாக புரண்டு விடுகிறது. எனது பிள்ளை 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 என்று அனைத்தும் அவருடைய கனவுகளும் கற்பனைகளும் திட்டங்களும் முழு வாழ்க்கையின் நோக்கமுமே அந்த குழந்தையாக மாறிவிடுகிறது. ஆனால் நாம் அதை செய்யவில்லை என்று சொன்னால், அவர்களுக்கு இயலாத ஒரு கட்டம் வரும்போது நம்மால் இயன்றதை அவர்களுக்கு செய்ய தவறுவோம் என்றால் அது எவ்வளவு பெரும் நஷ்டமாக இருக்கும். எனவேதான் அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாய் தந்தையர்களுக்கு நல்லுபகாரம் செய்யுமாறு சொல்கிறான். அது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சர்ரஹு அய்யுமத்தலஹு ஃபீ ரிஸ்கிஹி அய்யுமத்தலஹு ஃபீ உம்ரிஹி வ யுப்ஸதலஹு ஃபீ ரிஸ்கிஹி. யாருக்கு கூடுதலான காலம் ஆயுள் கிடைக்க வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறதோ, ரிஸ்கிலே அபிவிருத்தி நல்ல பரக்கத் கிடைக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறதோ, அவர் தன்னுடைய தாய் தந்தையர்களுக்கு உபகாரம் செய்யட்டும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாய் தந்தையர்களுடைய துஆ அது அவ்வளவு பெரும் மகத்தானதாக இருக்கிறது. தாய் தந்தையர்களுடைய துஆ அது எந்த அளவுக்கு என்றால் எந்த திரையும் இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் போய் சேரும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தாய் தந்தை சந்தோஷப்படுவது, ஒரு தாய் தந்தை பிள்ளையுடைய விடயத்தின் மூலமாக அவர்கள் திருப்தி அடைவது, அது அல்லாஹ்விடத்திலே நேரடியாக போய் சேர்கிறது. அது துஆவாக மாறுகிறது, அது பரக்கத்தாக மாறுகிறது. ஆயுளில் பரக்கத் கிடைக்கும். நீண்ட ஆயுள் வேண்டுமா, அபிவிருத்தி செய்யப்பட்ட ரிஸ்க்
செல்வம், சொத்து, செல்வம் கிடைக்க வேண்டுமா? அது தாய் தந்தையர்களுடைய திருப்தியில் இருக்கிறது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவேதான் அன்பிற்குரியவர்களே, நாம் விரிவாக பேச தேவையில்லை. இன்று நாம் தாய் தந்தையர்களை நாம் ஒவ்வொருவரும் சிந்திப்போம். என்னுடைய உம்மாவையும் பாப்பாவையும் நான் எப்படி கவனிக்கிறேன், அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை என்ன செய்து எப்படி நடாத்தி எனது வாழ்க்கை எப்படி போய்கொண்டிருக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டும். திருமணம் முடித்ததற்கு பிறகு எனக்கு என்னுடைய மனைவி பெரிதாக விளங்குகிறாளா, அல்லது என்னை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் பெரிதாக விளங்குகிறார்களா? நான் பெற்றெடுத்த பிள்ளைகள் எனக்கு பெரிதாக விளங்குகிறதா, அல்லது என்னை பெற்றெடுத்த எனது தாயும் தந்தையும் எனக்கு பெரிதாக விளங்குகிறதா என்பதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். சகோதரர்களே, பேசுவதற்கு பல விடயம் இருக்கிறது. குகைக்குள்ளே சில வாலிபர்கள் போய், சில சகோதரர்கள் போய் குகைக்குள் மாட்டிக்கொண்டார்கள், வெளியில் வர முடியாது. இதோடு வாழ்க்கை முடிகிறது, நமது வாழ்க்கை முடிந்து விட்டது என்று முடிவெடுத்தவர்கள் அவர்களுக்குள்ளே பேசி தீர்மானிக்கிறார்கள், நாம் எல்லோரும் சேர்ந்து துவா செய்வோம், நாம் செய்த நலவுகளை வைத்து துவா செய்வோம் என்று முடிவெடுத்து ஒருவர் துவா செய்கிறார். யா அல்லாஹ், எனக்கு ஒரு இயல்பான பழக்கம் இருந்தது, நான் பால் கறந்தெடுப்பேன். அந்த பாலை எனது தாய்க்கும் தந்தைக்கும் கொண்டு சென்று முதலில் அவர்களுக்கு குடிப்பாட்டி விட்டுத்தான் எனது வீட்டுக்கு எடுத்து சென்று எனது மனைவி பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேன். ஒரு நாள் வருவதற்கு தாமதமாகிவிட்டது. தாயிடத்திலும் தந்தையிடத்திலும் போனேன். 2 பேரும் தூங்கிவிட்டார்கள். எனது வீட்டுக்கு வருகிறேன். எனது பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கிறார்கள், பசியால் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எனது வளமை எனது தாய்க்கும் தந்தைக்கும் முதலாக அந்த பாலை ஊட்டிவிட்டுத்தான் எனது பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். ஆனால் அன்று நிலைமை இப்படியாக இருந்தது. ஆனாலும் நான் கொடுக்கவில்லை. யா அல்லாஹ், என்னை பெற்றெடுத்த தாய் குடித்து அவர்களின் பசி தீர்ந்ததற்கு பிறகுதான் நான் பெற்றெடுத்த பிள்ளைகள் அவர்களின் பசி தீர வேண்டும் என்று அந்த ஒரு முறையை வைத்திருந்தேன். நான் அதனால் எனது குழந்தைகள் அழுதும் கூட மன்றாடியும் கூட நான் கொடுக்கவில்லை. எனது தாயும் தந்தையும் விழித்து குடிக்கும் வரைக்கும் இருந்தேன். இதை உனக்காக செய்தேன் யா அல்லாஹ், உனது திருப்திக்காக செய்தேன் யா அல்லாஹ். இதை நீ பொருந்திக் கொண்டு எங்களை இந்த கஷ்ட நிலையில் இருந்து எங்களை வெளியாக்கு என்று கேட்டோம். கொஞ்சம் கல் அகன்றது என்ற இந்த சம்பவங்கள் ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே சகோதரர்களே, பெரியார்களே, விரிவாக பேச தேவையில்லை. இன்று நாம் இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே நாம் தாயையும் தந்தையும் எந்த அளவுக்கு மதிக்கிறோம், நமது தாய்க்கும் தந்தைக்கும் முன்னால், நமது மனைவிக்கும் முன்னால் நாம் இருவருக்கும் கொடுக்கின்ற அந்தஸ்து என்ன, எனது பிள்ளைகளை பராமரிப்பதிலே நான் எடுக்கின்ற நேரம், கொடுக்கின்ற செலவீனம், நான் எடுக்கின்ற முயற்சிகள் என்ன, எனது தாய் தந்தைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதையெல்லாம் நாம் நம்மை தொட்டு கேட்டு நாம் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த ரமலான் நன்மைகளை செய்யக்கூடிய, பாவங்களை விட்டுவிடக்கூடிய பாடத்தை தான் தக்வா என்ற அந்த பேரிலே நமக்கு படித்து தரக்கூடிய மாதம். எனவே இந்த ரமலானில் ஒரு முன்னுதாரணமாக எடுத்து இந்த விடயங்களை எடுத்து எமது தாய் தந்தையர்களை அன்பு கொள்ளக்கூடிய, நேசிக்கக்கூடிய, அவர்களை பராமரிக்கக்கூடிய, அவர்களுக்கு செலவழிக்கக்கூடிய, அவர்களுடைய கஷ்டங்களை, அவர்களுடைய பிரச்சனைகளை நாம் நமது பிரச்சனையாக கஷ்டமாக எடுத்து தீர்த்து வைக்கக்கூடிய குழந்தைகளாக, பிள்ளைகளாக எம் எல்லோரையும் அல்லாஹ் மாற்றி அருள்வானாக. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.